மேட்டுப்பாளையத்தில் இப்படி ஒரு கோயில் இருக்கா, எங்களுக்கே தெரியல. எதர்ச்சியாக வந்தோம் இங்கே. இந்த கோயில் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குட்டையூரில் இருக்குது. மேட்டுப்பாளையத்தில் வந்தீங்கன்னா குட்டையூர் வாங்க பார்க்கலாம். இது வந்து மாதேஸ்வரன் கோயில். இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா நந்தி சிலைகள்லாம் நிறையா இருக்குது. இந்த கோயில் வந்து மாட்டுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு கோயிலாக இது வந்து சொல்கிறாங்க. வாங்க பார்க்கலாம். ஒரு கிருஷ்ணர் கூட இருக்கிறவங்க அதே சொல்கிறாங்க. ராதை 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 மனதில் ராதை மனதில் தொட்டு கும்பிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த மலைக்கு நம்ம ஏறணும்னா ஃபஸ்ட் வந்து இந்த கோயில் சாமி கும்பிட்டு தான் மேலே போகணுங்க. விநாயகர். இது என்ன விநாயகர்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்ய கணபதி. இந்த சாமியை வழிபட்டுட்டு தான் நம்ம இங்கேருந்து மேலே போகணும் சாமி. இது பேர் தான் ஐஸ்வர்ய கணபதி. நல்லா இருக்குல்ல கோயிலே? சூப்பராக இருக்குதா? ஆமாம். இந்த கோயில் எதுக்குள்ள ஃபேமஸு? இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு தான் மெயினாக ஃபேமஸு. மாட்டுக்கா? ஆமாம். மாட்டுக்கு என்ன? ஏன்னா இந்த கோயில் வந்து கோமாதா, ஓகேவா? அதனால என்ன காரணம்னா மாட்டுக்கு இப்போ உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்க, மாட்டுக்கு உடம்பு சரியில்லைன்னா இந்த கோயிலுக்கு மேலே வந்து தீர்த்தம் வாங்கி அந்த மாட்டுக்கு கொடுத்தோம்னா 3 நாளில் மாட்டுக்கு ரெடி ஆயிடும். நிஜமாவேவா? ஆமாம். பரவாயில்லையே. இது வந்து நந்தி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையா இருக்குது. ஓ, இதுல வேண்டுதல் மாதிரியா? ஆமாம். இது பார்த்தீங்கன்னா இவ்வளோ நந்தி வந்து எந்த கோயிலுமே மேட்டுப்பாளையம் இதில் வந்து எங்கேயுமே இருக்காது, இங்கே மட்டும் தான் இருக்குது. இப்போ மேட்டுப்பாளையத்துக்கு இந்த இடத்துக்கு எப்படி வருது? மேட்டுப்பாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா மேட்டுப்பாளையத்துலேருந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்தோம்னா வேளாங்கண்ணி தாண்டி காந்தி நகருக்கு முன்னாடி லெஃப்ட் எடுக்கணும். குட்டையூர் எடுத்தோம்னா பக்கத்துலேயே இருக்கணும். இது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்ட்ஸ் காலேஜ் வேறு இருக்குது. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது. மூச்சு வேறு வாங்கவே வயசாச்சுன்னு தெரியல, ஏற முடியல. எப்பவுமே இப்படி ஏறுறப்ப மூச்சு வாங்கும், அதனால இப்படி இப்படி வந்து இப்படி வரணும். இப்படி நடந்தோம்னா மூச்சு வாங்காது அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் கோயிலுக்கு ஏறும்போது இந்த வாக்கில் ஏறணும், இறங்கும்போது இந்த வாக்கில் இறங்கணும் தான் சொல்லுவாங்க. இப்போ ரொம்ப வயசானவங்களும் ஏற முடியாது, அதனால அதுக்காக வயசானவங்களும் கூப்பிட்டு வராமல் அந்த பக்கம் தனியாக பைக் வச்சு கூப்பிட்டு வருவாங்க. ஆமாம். இது பைக் அந்த இடத்த காமிச்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா பைக்கில் வரவங்க மேலே இந்த வழியாக வந்துடலாம். சாகுறான். இந்த மாதிரி தடுக்கி விட்டு விழுந்தா ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு அங்கேயே அப்படியே உட்காந்துருங்க. இப்படி உட்காந்துடணும். அந்த காலத்தில் கோயிலில் எது கட்டுவாங்கன்னா 2 விஷயத்துக்காக கட்டுவாங்க. ஒன்று வந்து அந்த நாட்டை ஆள்ற அரசர் வந்துட்டு அவங்களோட கடவுளை வந்துட்டு பெருசு பண்ணணும், மற்ற அரசர்களுக்கு வந்து அவங்களோட கடவுளை வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கான காமிக்கணுக்காக கோயில் கட்டுவாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, கோயில் கட்டுறதுக்கான முக்கியமான காரணம் என்னென்னா, அந்த காலத்தில் அவங்களோட மக்கள், அதாவது அடிமட்டத்தில் இருக்க மக்கள்லாம் வந்துட்டு ஏதாவது வெள்ளம் வந்தாவோ இல்லை ஏதாவது சம்திங் பேரிடர் நடந்தாவோ பாதுகாப்பாக இருக்கிறதுக்காக தான் கட்டினது கோயில், ஓகேவா? அதுக்காக தான் கோயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டியிருப்பாங்க. இருக்கிற எல்லா கல்லையும் தூக்கி போட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக கட்டினது காரணமே அது ஒரு மடம் மாதிரி யூஸ் ஆகிறதுக்காக தான் அந்த கோயிலில் கட்டுவாங்க. பார்த்தீங்கன்னா இது எப்படி கட்டியிருப்பாங்க, எத்தனை ஸ்டெப் இருக்குது. இங்கே இருக்கிறது மேக்ஸிமம் யாருக்கும் தெரியாதுல்ல? தெரியாது, எனக்கே தெரியாது. அதுதானே நமக்கு இப்போ இவ்வளோ நாள் பக்கத்துலேயே இருக்கோம், நமக்கே தெரியல. நிறைய பேருக்கு இந்த இடம் தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் சூப்பராக இருக்குது கோயில். ஸ்டெப்பெல்லாம் பாரு, சூப்பராக இருக்கு. ஸ்டெப்பெல்லாம் சூப்பராக இருக்குது, நீட்டாக இருக்குது. வாங்க மேலே போய் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குளம் இருக்குது. அந்த காலத்தில் இருக்க தாமரை குளம். தண்ணி எப்பயுமே வத்தாது இந்த குளத்தில். இது பார்த்தீங்கன்னா எப்பயுமே இந்த குளத்தில் வந்து தண்ணி வத்தாது. கிணறு தானே? கிணறு தான். கிணறு ஆழம் இருக்குமா? நல்லா சரியான ஆழம் இருக்குமா? கிணறு எப்பயுமே தண்ணி இந்த இடத்துல குறையாது. ஆனால் மலைக்கு மேலே எப்படி கிணறு இருந்துச்சு? அந்த காலத்தில் செம்ம ஐடியாவில் கட்டியிருப்பாங்க. இந்த காலத்தில் கிணறு இருந்தால் அதை
மூடிடுவாங்க. அந்த காலத்தில் எப்படி மலை மேலே தொலை போட்டு இவ்வளோ ஸ்டெப் எவ்வளோ நீட்டாக கட்டியிருக்காங்க. நல்லா இருக்குது. மழை இருக்க டெக்னாலஜி வச்சு இந்த கோயில் கட்டுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்போ இருக்க டெக்னாலஜி வச்சு வெறும் உளியவும் அந்த ரம்பத்தை வச்சுமே இந்த கோயிலோட ஸ்டெப்ஸை வந்து கரெக்டாக ஷேப்பில் கட்டி பண்ணிக்கலாம். அங்கே பாருங்கள், இப்போ இருக்க மிஷின் வச்சு கூட இவ்வளோ ஷேப்பாக கட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரிஜினல் பாறை. எல்லாமே பாறை, கையில் வெட்டுறதுல ரொம்ப கஷ்டம். ஆனால் அப்போ இருக்க டெக்னாலஜி வச்சுட்டு இவங்க இந்த அளவுக்கு கட் பண்ணியிருக்காங்கன்னா புளி சவுண்டுக்கு வேலை செய்கிறாங்களா? அங்கே கடப்பாறை வச்சு தோண்டிட்டு இருக்காங்க. வச்சு வேலை செய்கிறாங்க. வாங்க பேசுறீங்க, அப்படியே போயிட்டோம்னா நல்லா இருக்கும். மேலே யாரும் ஃபர்ஸ்ட்டாக, ஏன்னா நிறைய பேர் எங்ககிட்ட கேள்வி கேட்டு இருந்தீங்க கமெண்ட்ஸில். நீங்கள் அவன் என்னமோ பேசுகிறான் பாடுறா பாவம், சலீம் பேர் வச்சுக்கிங்க கோயிலுக்குலாம் போகிறீங்கன்ட்டு. ஒரே விஷயம் தான், எந்த மதத்தினா இருந்தாலும் சரி நம்மளோட பாரம்பரியத்தையும் நம்மளோட கலாச்சாரத்தையும் நம்ம தான் காப்பாற்றணும். இதில் வந்து மதத்தை சேர்த்துக்கூடாது. ஸோ நாங்கள்லாம் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸு, ஸோ அவனுக்காக கோயிலுக்கு வந்திருக்கோம், அவ்வளோதான். கோயில் போயிருக்கு வந்து ஓம் நமச்சிவாய அறக்கட்டளை. இது வந்து எந்தெந்த நட்சத்திரம் நட்சத்திரம் பார்த்துக்கோங்க. மழை செம்மையாக இருக்குல்ல? செம்மையாக இருக்கு. பயங்கரமான வியூவாக இருக்கு. மயில் தானே இங்கே ஒரு மயில் இங்கே பாரு, இங்கே பாரு, இங்கே பறந்து போயிடுச்சு, வர்றதுக்குள்ளே போயிடுச்சு. கோஆப்ரேட் பண்ணல. மயில் கூட கோஆப்ரேட் பண்ண மாட்டேங்குது. சாமி இடம் எப்படி இருக்கு? இடம் பார்க்க ஒரு மாதிரி அமைதியான வியூ, அற்புதமான வியூ, அட்டகாசமான வியூ, அபாரமான வியூ. இந்த மாதிரி வியூவை தேடி நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. ஒரு மாதிரி மன நிம்மதியாக இருக்கும். இங்கெல்லாம் வந்து கொஞ்ச நேரம் அப்படியே உட்காந்து பார்த்துட்டு இருந்தாலே மனசு. அப்போ உட்காருங்க, உட்காந்து பாருங்க. எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ நம்ம இங்கே இருக்கோம், சுற்றி பில்டிங்ஸாக இருக்குன்னா நமக்கு அவ்வளோ தெரியல. இந்த கோயில் கட்டின புதுசில் எப்படி இருந்திருக்கும், சுற்றி வெறும் மரம் செடி கொடியாக மட்டும்தான் இருக்கும், மலைகள் மட்டும்தான் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குற இடம் ஃபுல்லாமே மரமாக தான் இருக்கும். அப்போ எப்படி இருந்திருக்கும், எப்படிலாம் இதை ரசிச்சிருப்பாங்கல்ல. அப்போ ஃபஸ்ட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறப்போ எவ்வளோ சூப்பராக இருந்திருக்கும். ஃபுல்லாக அரசர்கள்லாம் இருந்திருப்பாங்க, பயங்கரமாக இருந்திருக்கும். ஏடா இங்கேருந்து மேட்டுப்பாளையமே இங்கேருந்து தெரியும் போல. சைடில் போய் அந்த சைடு, இந்த சைடா? ரைட். அது ஃபுல்லாகவே மேட்டுப்பாளையம் தான். மேலே போகலாமா? மேலே புதுசாக இருக்காப்ல. இதுக்கு மேலே மேலேயா? ஏது? ஆமாம், இதுக்கு மேலே கோயில் இருக்கு. வாங்க. அவன் கூட போகணுன்னு சொன்னான்டா. அவர் குருகுருன்னு பார்க்குறாரு. ஆயிரத்தி 1965 பார்த்தீங்கன்னா பின்னாடியும் நந்தி சிலைகள்லாம் இருக்குங்க. வேலு அந்த காலத்துலேயே வச்சுருப்பாங்க போல. இன்னும் வழிபட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஆதி மாதேஸ்வரன் கார்த்திகை தீபம் அன்னைக்கு இங்கே வந்து தீ மூட்டுவாங்க. இந்த இடத்துல தீ மூட்டுவாங்க.
செம்மையாக இருக்கு. என்னன்னா இப்போது நீங்கள் எல்லாம் உள்ளே வந்ததுக்கப்புறமா சாமி கும்பிட்றப்போ உங்கள் எல்லாத்துக்கும் மனசு நிம்மதியாக இருக்குது தெரியுமா? அது எதுக்கு காரணம்? அது ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்குது. இப்போ இல்லை அப்போவே வச்சுருப்பாங்க. என்னென்னா கோயிலோட கலச கொண்டலம் இருக்குல்ல, அந்த கல்லும் உள்ளே இருக்க சிலையும் ஒரே கலர் செதுக்கியிருப்பாங்க. அது ரெண்டுக்குமே வந்துட்டு காந்த சக்தி இருக்கும். மேலே இருக்க கல்லுக்கும் கீழே இருக்க கல்லுக்கும் காந்த சக்தி இருக்கும். நம்ம உடம்புலையும் காந்த சக்தி இருக்கும். நீ கை கும்பிட்டு நிற்கிறப்போ அந்த சென்ட்ரிஃபைடு ரெண்டுக்குமே சென்ட்ரலாக வர காந்த சக்தி நம்ம கைக்கு வர்றப்போ நம்ம மைண்டுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ரிலாக்ஸ் கொடுக்கும். அதனால தான் உங்கள் மனசில் உள்ளே நின்று அந்த கருவறைகிட்ட நின்று சாமி கும்பிட்றப்போ உங்களுக்கு மனசு தான் நிம்மதியாக இருக்கும். இதுதான் அப்போவே அவங்க அந்த பண்ண சயின்டிஃபிக்ஸான ரீசன். அதனால தான் எல்லா கோயிலும் கலச கொண்டல இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக தெரியும், ஆனால் இவன் இப்படி சொல்லுவான்னு நான் எதிர்பார்க்குறேன். இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும்? தெரியாது, இது வீடியோ கோட்டி தெரியுமே. பரவாயில்ல, இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கேன். புதுசாக ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? கோயில்னு பார்த்தீங்கன்னா யாழி விலங்கு வச்சுருப்பாங்க. அப்படின்னா யாழி விலங்குனா இங்கே வந்து காமிக்கிறோம். அங்கே மேலே ஒரு பல்லு நீட்டின மாதிரி இருக்கா யாழி விலங்கு? ஆமாம், அதுதான் யாழி விலங்கு. அந்த யாழி விலங்கு எதுக்காக வச்சுருக்காங்கன்னா ரொம்ப பழமையான விலங்கு அது யாழி. அது வந்து அப்போது சிங்கத்தோட இது ஒரு அடி வந்துட்டு இந்த யாழி விலங்கு வந்து ஒரே அடியில் ஒரு யானையை வீழ்த்திடும். அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கனால தான் கோயில் எல்லாத்துக்கும் அது ஒரு பாதுகாப்பு தான் அந்த யாழி விலங்கு வச்சாங்க. அப்போ இருந்த அரசர்கள் வந்து யாழி விலங்கை ஒரு சிங்கம் மாதிரி கட்டி வச்சு. இதை நம்ம வீட்டுக்கிட்டலாம் வெளியே மாட்டுவாங்க, திருஷ்டி பொம்மைன்னு தானே சொல்லுவாங்க. திருஷ்டி பொம்மை தான். ஆனால் அந்த யாழி விலங்கு உண்மையாலுமே எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னா அப்போ வந்து யாழி விலங்கு ரொம்ப ஸ்ட்ராங், ஒரே அடியில் ஒரு யானையை வீழ்த்திடும். ஸோ அப்போ இருந்த அரசர்கள்லாம் வந்துட்டு யாழி விலங்கை ஒரு வீட்டு விலங்கு மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ சிங்கம்லாம் வளர்த்துனாங்க. அப்போ ராஜாங்கெல்லாம் சிங்கம் வச்சுருப்பாங்களா, அதுக்கு முன்னாடி யாழி விலங்கு. ஆனால் யாழி விலங்கு ரொம்ப ரொம்ப பழமையான விலங்கு. அவ்வளோ பழமையான விலங்குக்கு தமிழர்கள் வந்து ஒரு பெட்டு மாதிரி வச்சுருந்தாங்கன்னா அப்போ எவ்வளோ பழமையான நினச்சி பாருங்கள். நம்மளோட பாரம்பரியம் இதுதான் கலாச்சாரம். ஸோ ஃபைனலி மாதேஸ்வரன் கோயில் vlog முடிஞ்சு. நன்றி, வணக்கம். தேங்க்யூ.